ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி கால்சியம் சத்து ரொம்ப அதிகம் நிறைஞ்ச ராகி வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் அரை கப்பு அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். இந்த வேர்க்கடையை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை லைட்டாக சூடு வர அளவுக்கு வறுத்துட்டு எடுத்துட்டால் போதும். இப்போ பாருங்கள், இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டு கையில் எடுத்து நம்ம நசுக்கி பார்க்கும்போது அதோட தோல் உறிஞ்சு வரணுங்க. ஈஸியாக தோல் உரிக்க வரணும். இந்த அளவுக்கு அதை நாம் வறுத்து ஆற வச்சு அதை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மெஷர் பண்ண கப்புலையே 1/4 கப்பு அளவுக்கு நான் இன்றைக்கி கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எள்ளு நல்லா வறுபட்டு இந்த மாதிரி பொரிஞ்சு வரணுங்க. கொஞ்ச நேரத்தில் இது நல்லா இந்த மாதிரி பொரிய ஆரம்பிச்சிடும். அதையும் இப்போ ஆற வச்சுக்கலாம். இப்போ மெஷர் பண்ண கப்பிலையே 2 கப்பு அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேங்க. ராகி மாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. கையில் எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு அதிகமான ஒரு சூடு இருக்கணுங்க. அந்த அளவுக்கு நமக்கு மாவு வறுபட்டால் போதும். பாருங்கள், இப்போ மாவையும் எடுத்து ஆற வச்சிடலாம். எல்லாமே நல்லா ஆறி வந்தது வரட்டும். இப்போ மாவும் நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு. மாவு நமக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக உப்பு, ரொம்ப அதிகம் வேணாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து உப்பை நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுருலாங்க. கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இதை ரொம்ப கெட்டியாக பிணைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சிக்கு இதை நாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம இது ஒரு அடை மாதிரி தட்டுற கொஞ்சம் மாவு கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க. இதை இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லில் சேர்த்து இந்த மாதிரி அடை மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டைரெக்டாக செய்ய பயமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஈரமான துணி இல்லைனா எண்ணெய் தடவின பேப்பரில் வச்சு நம்ம இந்த மாதிரி அடையாக தட்டி நம்ம தோசைக்கல்லில் டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அங்கங்கே ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ இது கூட நெய், நல்லெண்ணெய் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணி இல்லை 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக 2 சைடும் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லா அடையுமே நம்ம செஞ்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த ராகியில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இரும்பு சத்துலாம் அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ராகி ரெசிபியெல்லாம் குழந்தைங்களுக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம செஞ்ச அடை எல்லாத்தையும் இந்த மாதிரி 1 2 பிச்சு எடுத்துக்கலாங்க. நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாவோ பெருசாவோ பிச்சு எடுத்து ஆற வச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நாம் வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை கூடவே நம்ம ஆற வச்சு வறுத்து வச்சுருக்க எள்ளையும் சேர்த்து இது 2ஐயும் கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கலாங்க. ரொம்ப ஃபைனாக அரைச்சிட வேணாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. கையில் எடுக்கும்போது கொஞ்சம் நரநரப்பாகவே இருக்கணும். இந்த மாதிரி இருந்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், அங்கங்கே கடிப்படும்போது. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அதே மிக்சிலையே நம்ம உடச்சி வச்சுருக்க ராகியையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க 2 கப்பு ராகி மாவுக்கு 3/4 கப்பு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த 3/4 கப்பு வெல்லம் ஒரு நார்மலான ஒரு இனிப்பு சுவையில் இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப தித்திப்பாக வேணும் அப்படின்னா நம்ம 1 கப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பல்ஸ் மோடில் விட்டு கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாங்க. வெல்லம் ராகி நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். நான் இதை 2 பேட்சாக பிரித்து அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு பேட்சையுமே பிரித்து அரைச்சி அந்த மாவு கூட சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையை வச்சு ஒன்று சேர கலந்து எடுத்துக்கலாங்க. நமக்கு எக்ஸ்ட்ராவோ நெய், எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண வேணாங்க. அந்த வெல்லத்தில் இருக்க அந்த தண்ணியிலையே நமக்கு நல்லா ஒன்று சேர நமக்கு லட்டு நல்லா பிடிக்க வரும். அதில் இருக்க அந்த ஈரத்தன்மையிலேயே நம்ம லட்டு ஈஸியாக பிடிச்சி எடுத்துடலாங்க. இல்லை இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாகவோ பெருசாகவோ இந்த மாதிரி குட்டி குட்டி லட்டுகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லா லட்டையுமே நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. கால்சியம் சத்து அதிகம் நிறைஞ்ச இந்த ராகி லட்டு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. இதை வெளியில் வச்சு ஒரு 3 நாள் வரை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா 1 வீக் வரை வச்சு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க பெரியவங்களுக்கு இந்த ராகி லட்டுவை ட்ரை பண்ணி கொடுங்க. கால்சியம், இரும்பு சத்துலாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க ராகி. இந்த லட்டுவோட டேஸ்ட்டுமே அந்த வேர்க்கடலை, எள்ளுலாம் சேர்த்துருக்கும் போது நல்ல வாசனையாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மஸ்ட்டு ட்ரை ரெசிபிங்க. மறக்காமல்
ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.